இந்த வீடியோவில் நம்ம ஈத்தர் காம்பவுண்ட்ஸுக்கு எப்படி ஐயூபேக் நேம் கொடுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஈத்தர் வந்து நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. அது எப்பவுமே நமக்கு வந்து சப்ஸ்டியூண்டாக தான் நமக்கு வந்து வரும். மிஸ் கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மாலிகுல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மாலிகுல் ஸ்ட்ரக்சர் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே என்ன கொடுத்தாங்க, C2H5 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ C2H5 நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம், CH3 CHன்னு எழுதிக்கலாம். அந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, C2H5 வந்து கொடுப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஈத்தருக்கு வந்து ஆக்சிஜன் வந்து இருக்குது, அப்புறம் CH2 வந்து இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH3 வந்து இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH வந்து இருக்குது. ஸோ இதான் நமக்கு வந்து இங்கே காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஈத்தர்ன்றது ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது, அதுவும் நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட் தான். அப்போ இந்த ஈத்தர் ஆக்சிஜன் வந்து இருக்குது இல்லையா, அப்போ நம்ம லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணும்போது கார்பன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட் டு ஈச் அதராக வந்து இருக்கணும். ஆனால் இது என்ன பண்ணால் ஆக்சிஜன் வந்து நடுவில் வந்து அது வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணுது. சரி கரெக்ட். அப்போ ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற கார்பனேட்டத்தில் எதில் அதிகமான கார்பனேட்டம் வந்து இருக்குதோ அதான் நமக்கு வந்து மெயின் செயினாக வந்து இருக்கும். இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து 2 கார்பனேட்டம் தான் இருக்குது, இந்த சைடில் நமக்கு வந்து 3 கார்பனேட்டம் வந்து இருக்குது. அப்போ 3 கார்பனேட்டம் இருக்கிற சைடு தான் நம்ம என்ன பண்ணோம், மெயின் செயினை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ இதுதான் நமக்கு வந்து மெயின் செயின். ஓகே சரி கரெக்ட். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகணும், சப்ஸ்டியூண்ட்டுக்கு நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து இருக்கணும். அப்போ நமக்கு என்ன, இது வந்து 1, இங்கே வந்து 2 இருக்கும், இங்கே வந்து நமக்கு வந்து 3 வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஒரு சப்ஸ்டியூண்ட், செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட். ஓகே, அப்போ இங்கே நமக்கு சப்ஸ்டியூண்ட் என்னது, இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட், அண்ட் பண்ண இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட். இஸ் இட் கரெக்ட். அப்போ நமக்கு என்ன, மீத்தாக்சி வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது, மீத்தைல் மெத்தில் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர் நமக்கு எது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதுவோம். கரெக்டாக. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் மீத்தாக்சி வந்து இருக்குது. ஓகே, 1 மீத்தாக்சி. செகண்ட் பொசிஷன் நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா மீத்தைல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸ்மால் எம் தான் போடணும். ஓகே, நடுவில் வந்து நமக்கு வந்து கேபிட்டல் எம் வந்து வரவே கூடாது. ஓகே, மீத்தைல். செகண்ட் பொசிஷன் வந்து மீத்தைல் வந்து இருக்குது, 3 கார்பனேட்டம் வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், ப்ரோபேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நமக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நமக்கு வந்து செகண்ட் காம்பவுண்டுக்கு நமக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து எழுதுவோம். அப்போ செகண்ட் காம்பவுண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, CH3 O CH2 CH2Cl CH2Cl இல்லையா. அப்போ நமக்கு வந்து எந்த பக்கம் கார்பனேட் நம்பர் ஆஃப் கார்பனேட் அதிகமாக இருக்குது, இங்கே தான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பனேட் வந்து அதிகமாக இருக்குது. ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் ஒரு கார்பன் வந்து இருக்குது, இங்கே நமக்குன்னா 2 கார்பனேட் வந்து இருக்குது. சாரி, இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, வந்து மீத்தாக்சி கிடையாது, ஈத்தாக்சி. 2 கார்பனேட் வந்து இருக்குது இல்லையா, 2 கார்பனேட்டம் இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு வந்து ஈத்தாக்சி வந்து வரும். ஓகே, இங்கே நமக்கு ஈத்தாக்சி வந்து வரும். இங்கே நமக்கு என்ன, இங்கே 2 கார்பனேட்டம் இருக்குது, இந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு கார்பனேட்டம் வந்து இருக்குது. அப்போ மெயின் செயின் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து மெயின் செயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1, இதுக்கு ஃபர்ஸ்ட் கார்பன் கொடுக்கலாம், இதுக்கு நமக்கு செகண்ட் கார்பன் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் சரி. இல்லை நமக்கு என்ன பண்ணணும், இந்த கார்பனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் கொடுக்கணும், இதுக்கு வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பன் கொடுக்கணும். அப்போ எது பெஸ்ட் மெத்தடு, அந்த சப்ஸ்டியூண்ட் வந்து எது லோயர் நம்பர் வந்து இருக்குதோ அதான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட் இல்லையா. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது, செகண்ட் பொசிஷன்லையும் ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது 3. கீழே இருக்கிற மெத்தட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது, செகண்ட் பொசிஷன்லையும் ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது 3. அப்போ அந்த அடிஷன் ரூலும் நமக்கு என்ன ஆகுது, ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் நம்பர் தான் இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணுறது, ஐயூபேக் நேம் எழுதும்போது அல்பபெட்டி ஆர்டரில் குளோரினை தான் நம்ம வந்து முதல்ல எழுத போகிறோம். இஸ் இட் கரெக்ட். அப்போ நமக்கு குளோரினுக்கு வந்து நமக்கு வந்து 1 கொடுத்துடலாம். அப்போ நமக்கு வந்து இது நமக்கு என்ன நேம் வரும், 1 குளோரோ 2 மீத்தாக்சி ஈத்தேன். ஸோ 2 மீத்தாக்சி ஈத்தேன். ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஐயூபேக் நேம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, C6H4 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ C6H4னா நமக்கு என்னது, அங்கே வந்து நமக்கு வந்து பென்சின் ரிங் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இஸ் இட் கரெக்ட். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பென்சின் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன OCH வந்து கொடுத்துருக்காங்க, OCH3. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா NO2 வந்து நமக்கு வந்து இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீனால் வந்து பார்த்துருக்குறோம். பென்சின் ரிங் வந்து OH இருந்துச்சுன்னா ஃபீனால், அதே மாதிரி பென்சின் ரிங் வந்து OCH3 இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து அனிசோல். ஓகேவா. அப்போ எனிவே இங்கே தான் நமக்கு வந்து நம்பர் கார்பன் எடுத்து வந்து நம்பர் 1 கொடுக்கணும், இங்கே நம்பர் 2, இங்கே நம்பர் 3, இங்கே நம்பர் 4. அப்போ வாட் இஸ் தட் ஐயூபேக் நேம், ஃபோர்த் பொசிஷன் வந்து நைட்ரோ குரூப் வந்து இருக்குது. அப்போ 4 நைட்ரோ அனிசோல். ஓகே, ஸோ 4 நைட்ரோ அனிசோல். ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் த தேர்ட் ஒன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபோர்த் ஒன் வந்து நமக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து பார்ப்போம். அப்போ ஃபோர்த் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, CH3 CH2 CH2
OCH வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா எது லாங்கஸ்ட் செயின், இதான் நம்ம லாங்கஸ்ட் செயின் வந்து நமக்கு வந்து தெரியும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு என்ன நம்பரிங் கொடுக்கணும், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது நமக்கு வந்து தேர்ட் கார்பன். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது, மீத்தாக்சி வந்து இருக்குது. அப்போ 1 மீத்தாக்சி, ஓகே, 1 மீத்தாக்சி ப்ரோப்பேன். Okay, so this is the IUPAC name of the fourth compound. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஃப்த் ஒன். அப்போ ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிஃப்த் ஒனுக்கு ஒரு சைக்ளோஹெக்சேன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பென்சீன் கிடையாது, சைக்ளோஹெக்சேன். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா OC2H5 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து சப்ஸ்டியூண்ட் தான். இதுவும் நமக்கு வந்து சப்ஸ்டியூண்ட் தான், இதுவும் நமக்கு என்னது சப்ஸ்டியூண்ட் தான். அங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது சப்ஸ்டியூண்ட் தான். ஈத்தர் வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கிடையாது. அப்போ நம்ம வந்து நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் நமக்கு எப்படி கொடுக்கலாம், சப்ஸ்டியூண்ட்டுக்கு நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நமக்கு வந்து 1 வந்து கொடுப்போம், இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்டியூண்டோட நம்பர்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு வந்து 2 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்கு இல்லையா. அப்போ 1 + 1 ப்ளஸ் ஃபோர்த் பொசிஷன் ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. அப்போ டோட்டல் நமக்கு என்ன வருது, 8 வந்து வருது. இஸ் இட் கரெக்ட்? இதே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்பர் வந்து மாற்றி கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஈத்தாக்சிக்கு வந்து நம்பர் 1 வந்து கொடுத்து பார்ப்போம். ஈத்தாக்சிக்கு வந்து 1 கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 2 வரும், இது வந்து 3 வரும், இது வந்து 4 வரும். இப்போ நம்ம சப்ஸ்டியூண்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது, ஃபோர்த் பொசிஷனில் 2 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன 4 + 4 9 வந்து வந்துடுது. இங்கேயும் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், 6 தான் வருது இல்லையா, இங்கே வந்து 6 தான் வருது. அப்போ ரெண்டுக்கு நமக்கு வந்து எது வந்து பெஸ்ட் மெத்தட், இதான் நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வருது இல்லையா. அப்போ மேலே கொடுக்குறது தான் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான மெத்தடாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ எது கரெக்ட் நம்ம நம்பரிங் மெத்தட், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். இதான் நமக்கு வந்து கரெக்டான நம்பரிங் மெத்தட். அப்போ இதுக்கு நமக்கு ஐபாக் நம்ம என்ன வரும், 1,1. ஓகே, இங்கே ஹைஃபன் வந்து போடணும், 1,1 டைமீத்தைல். ஓகே, ஸோ டைமீத்தைல். ஓகே, ஸோ டைமெத்தில். செகண்ட் ஃபோர்த் பொசிஷன் நமக்கு வந்து ஈத்தாக்சி வந்து இருக்குது இல்லையா. அப்போ 4 ஈத்தாக்சி சைக்ளோஹெக்சேன். ஓகேவா. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஐயூபேக் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து நமக்கு வந்து ஐயூபேக் நேம் பார்க்க போகிறோம். அப்போ பென்சீன் ரிங்கில் வந்து நமக்கு என்ன ஒரு ஈத்தாக்ஸ் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்குது. அப்போ நமக்கு வந்து இது வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம். சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து நமக்கு என்ன ஐயூபேக் நேம்னு பார்த்தீங்கன்னா ஈத்தாக்சி. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஈத்தாக்சி இருக்கு இல்லையா. அப்போ 1 ஈத்தாக்சி பென்சீன் நம்ம வந்து எழுதிடலாம். ஓகே, 1 ஈத்தாக்சி பென்சீன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் தான் நமக்கு வந்து அனிசோல்னு எழுதணும். C2H5 இருந்தால் நமக்கு வந்து அனிசோல்னு எழுதக்கூடாது. அப்போனா 1 ஈத்தாக்சி பென்சீன். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் ஈத்தாக்சி வந்து இருக்குது, அது வந்து நமக்கு வந்து பென்சீன். ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் த சிக்ஸ்த் காம்பவுண்ட்.